ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாஷோவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 48 வரைக்கும் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35லிருந்து 48. பக்கம் 101. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் முதல். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் ஆவார். எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவர்களாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளையோ செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். Thank you, sister. Thank you. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணி கொடுறதுக்காக சொல்ற காரியம். இந்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னா முக்கியமா முதல்ல பேத்துறாங்க 16வது வசனத்தை பாருங்க. 12வது அதிகாரம் 16லேருந்து 21 வரைக்கும் வாசிங்க. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பாருங்க, ஒரு பூமியில இருக்கிற காரியத்திலேயே உலக காரியத்துல ஈடுபட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்கணும், அவர் வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு
இது சொல்றாரு. இது யாருக்கு சொல்றாரு? ஊழியக்காரர். சீஷர்களுக்கு சொல்றாரு. ஊழியக்காரர். பேதுரு 41 கேக்குறப்ப, ஆண்டவரே இது மாத்திரம் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். இப்போ இது கூடிய எல்லா சீஷர்களுக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்க வேண்டும். எப்பவும் சரி, உலக காரியத்துல ஈடுபட்டு பண்ணி மாதிரி இருந்தோம்னா, பண்ணிக்கு பிராணம் போறப்பதான் வானம் ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? நிறைய பேர் உலகத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறோம். உலக காரியங்கள்லயே உலக காரியத்தில் ஈடுபட்டு இருந்தா இதை நம்மள செய்யவே முடியாது. சிவபாரன் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்க மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். ரெடியா ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு என்ன சில காரியம் சொல்றாரு? இந்த ஆயத்தமா இருக்கிறதுக்கு அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அறைகள் கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். எப்படி கட்டப்பட்டதா இருக்க வேண்டும்? எபேசியர் 6:14 பாருங்க. எபேசியர் 6:14. பக்கம் 269. எபேசியர் 6:14. பக்கம் 269. எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்தவர்களாயும் போரும். சத்தியம் என்னும் அறை கச்சையை இப்போ ஏன் இதை சொல்றாரு? அறைகள் கட்டப்பட்டதாகவும். பொதுவா மத்திய அந்த மிடில் ஈஸ்ட் அந்த பக்கம்லாம் இருக்கிற என்னன்னா ஃபுல்லா அங்கி போட்டுட்டு இருப்பாங்க. அங்கி போட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்க தூங்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கி நல்லா பெருசா இருக்கும். தூங்குறப்ப அந்த அங்கி அப்படி மடிச்சு விட்டு காலை அதுக்குள்ள வச்சுப்பாங்க குளிருக்காக. எப்பவுமே ஹைட்டை விட அந்த அங்கி ஹைட் வந்து இதுதான் அவங்களுடைய பாரம்பரியம் கூட இருக்கும். ஆனால் தூங்குறப்ப ரைட்டு, மற்றபடி மற்ற டயத்துல எப்படி இருப்பாங்க? அதை இழுத்துக்கணும். ஏன்னா இல்லைன்னா அது கூட லெங்க் கூட இருக்கனால தடிக்க விழுந்துருவாங்க. ஆனா அதை எடுத்து அறையில கட்டிக்கணும். ஏன்னா ஏதாவது ஓடுறது ஒரு காரியம் செய்யுதுன்னா அந்த அறையை எடுத்து கட்டிக்கணும். கட்டினால்தான் காரியத்தை செய்யறதுக்கு போக முடியும். இது சரீர பிரகாரமா ஒரு ஆயத்தம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுற ஆயத்தம் என்னன்னா, அறைகள் கட்டப்பட்டதாகவும். அறைகள் எப்படி கட்டியிருக்கணும்? சத்தியத்தினால் நாம் நம்முடைய அது எது இந்த அறையை கட்ட பிசிக்கலா பாக்குறப்ப இந்த கவுனு அந்த கட்டினா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு ஸ்மார்ட்டா ஒரு ரெடினஸ் இருக்கும். சில பேர் எப்படி டை கட்டிப்பாங்க. டை கட்டிக்கிறது வந்து வெயில் காலத்துல டை கட்டிட்டா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது என்ன பண்ணுங்க, அது மேற்கத்திய கலாச்சாரத்தை நம்ம இமிட்டேட் பண்றதுக்காக பண்றாங்க. வசதியா இருக்கணும். என்னன்னா இடையில நாம் ஒரு பெல்ட்டை ஒரு இது கட்டுறப்ப எப்படி நமக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும், ஒரு ஸ்மார்ட்னஸ். பொதுவாக அதுதான் அதான் அறைகள் கட்டப்பட்டதாகும். இது சரீரத்துக்கு ஏற்று. ஆனால் நாம் எப்படிப்பட்ட அறையை கட்டினா நமக்கு ஸ்மார்ட்னஸ் வரும்? சத்தியம் சொல்லிட்டு அது மாதிரி உங்கள் விளக்குகள் எரிகிறதாகும். விளக்குன்னா என்னது? 119ஆம் சங்கீதம் 105வது என்ன சொல்லுது? வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 105வது இப்படியா சொல்லுது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த விளக்கு கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிஷ்டியே ஜீவ வழி. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? விளக்கு எதை காண்பிக்கிறது? வசனத்தை காண்பிக்கிறது. விளக்கு நமக்கு வசனத்தை காண்பிக்கிறது. அந்த விளக்கை வச்சுதான் என்ன பண்ண முடியும். ஆனா இந்த விளக்கு எப்படி இருக்கணும்? எரிகிறதா இருக்க வேண்டும். மத்த 25ல ஒரு காரியத்தை பாக்குறாங்க.
மத்த 25 புத்தி மத்த புத்தி உள்ள கண்ணி 25 அதிகாரம் எடுங்க. மத்த 25 அதிகாரம் 1ல இருந்து 12 வரைக்கும் வாசிங்க. 13 வரைக்கும். மத்த 25 1ல இருந்து 13 வரைக்கும். மத்தேயு 25 அதிகாரம் 1 முதல் 13 வரை. பாத்தீங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். நடுராத்திரியிலே இதோ சிஸ்டர் லைன் கேக்கல. கட் ஆகுது. பாத்தீங்க. வேற ஏதாவது வினோதன் சிஸ்டர்? தங்கள் மணவாளன் தீவெட்டிகளோடு கூட தங்கள் ரெண்டாவது பாத்திரங்களோடு அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிற இடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்ப இந்த கன்னிகள், இந்த கன்னிகள் யாரு? இவங்கெல்லாம் யாரு கன்னிகைகள்? 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2வது பாருங்க. ரெண்டு கொரிந்தியர் 11:2 பிரதர். பக்கம் 253. பக்கம் 253. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப யாரு நியமிக்கப்பட்ட கன்னிகைகள்? 10 பேரும் நியமிக்கப்பட்ட கன்னிகைகள். ஆனா அந்த கன்னிகைகள் என்ன பண்றாங்க? எல்லார்ட்டையும் என்ன இருக்குது? விளக்கு இருக்குது, தீவெட்டி இருக்குது. ஆனா இது இல்ல, எண்ணெய் இல்ல. எல்லார்ட்டையுமா? 5 பேர்கிட்ட இருக்கு, 5 பேர்கிட்ட இல்ல. அப்படியே தலையாட்ட கூடாது. இந்த மாதிரி தலையாட்டி பிரசங்கம் பண்ணியே நமக்கு பழகாச்சு. உஷாரா இருக்கணும். இதுதான் ஆயத்தமா இருக்குதுன்றது புரியுதா? யார் என்ன சொன்னாலும் கரெக்டா. 5 பேரு எப்படி இருந்தாங்க? ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேர் ஆயத்தமா இருந்தானே. எப்படி இருந்தாங்க ஆயத்தமா? விளக்கோட எண்ணெயும் வச்சிருக்காங்க. எண்ணெயோட சேர்ந்து விளக்கு என்பது எதை காண்பிக்கிறது? வசனம். எண்ணெய் பரிசுத்தாவி. எண்ணெய் பரிசுத்தாவி. சரி.
எண்ணெய் பரிசாகின்னு எப்படி தெரியும்? ஃபார்ம்ல சொல்றாரு. ஆ? Promised. எண்ணெய் பரிசாகி Anoint your oil வரணும். ஆமா, ஆரோனையாசி தலையில அபிஷேகம். தாவீது எண்ணெயால் அபிஷேகம் 133 சங்கீதம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் ஆரோனே. பண்ணினார். வெரி குட். அப்போ எண்ணெய் வந்து பரிசாகி அப்போ 10 கன்னிகைகள்ல எல்லாரும் நியமிக்கப்பட்ட கன்னிகைகள். ஆனதான் அவங்கள அங்க என்ன கொடுத்திருக்குது? விளக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த விளக்கை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களிலே 5 பேர் என்ன பண்ணாங்க? எண்ணெயை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் எப்படி வேதத்தை வச்சிருக்கிறாங்க, ஆனா அது எப்படி இருக்குது? அது மூடப்பட்ட புஸ்தகமா இருக்கிறது. எண்ணெய் எப்படி வரும்? எண்ணெய் எப்படி வரும்? வசனத்தை நம்ம உள்ள உட்கொள்ளும் போது. 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம் பாருங்க. 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம். பக்கம் 749, சங்கீதம் 119, 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக்கும். பேதைகளை உணர்வுள்ளாக்கும். அப்போ உணர்வு எங்க இருந்து வருது? பரிசுத்தாவினால் தான் வருது. அப்போ எப்படி? வசனத்தின் பிரசித்தம். வசனத்தை நிறைய அது திரும்ப 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 அதுலயே இருக்கிறப்ப என்ன ஆகுது? அந்த கல்லின் மேல் விழுகிறவனவா நொறுங்கி போவான். அப்போ இவங்க எண்ணெய் வச்சுக்காம பரிசுத்த வேதாகமத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அது எப்படி? மூடப்பட்ட புத்தகமாக வச்சிருக்கிறாங்க. தூங்கிட்டாங்க. நல்லா 10 பேரும் தூங்குனாங்க பிரதர். 10 பேரும் தான் தூங்கிருக்காங்க. அவங்க 10 பேரும் தானே தூங்குனாங்க பிரதர். தூங்குறாங்க. கரெக்ட். 10 பேருமா தூங்குறாங்க. அவர்கள் எல்லாரும் நித்திரை அடைந்தார்கள். சரி. அப்போ என்ன சத்தம் வருது? இதோ மணவாளன் வந்து விட்டார். அந்த சத்தம் வந்த உடனே எழுந்துக்கிறாங்க எல்லாரும். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல? ஆயத்தமா இருக்க முடியல. விளக்கு மகத்துவத்தை அவர்களால் செயல்படுத்த முடியல. விளக்கு கையில இருக்குது, தெரிய வைக்க முடியல. அப்ப இதுதான் ஆயத்தம்ன்றது. நாம் வேத வாக்கியங்களை வாசித்து பரிசாயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் நமக்கு விடியற் காலத்தில் வெளிச்சம். வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனித்து பார்க்க வேண்டும். அதன்படி சொல்லாவிட்டால் விடியற் காலத்தில் வெளிச்சம் இல்லை என்று ஏசாயா 8:20 வாசிக்கிறோம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ லூக்காவுக்கு வந்துருங்க. இந்த ஆயத்தத்தை பத்தி சொல்றப்ப இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க மத்தையில கன்னிகைகள், நியமிக்கப்பட்ட கன்னிகைகள் என்ன பண்ணிட்டாங்க? ஆயத்தமா இல்லை. பாதி பேர் ஆயத்தம், பாதி பேர் ஆயத்தமா இல்லை. அதாங்க சொல்றாரு. எப்படி ஆயத்தமா இருக்கணும்? எஜமான் 25:6 என்ன சொல்லுது? அதோ எஜமான் வருகிறார், மணவாளன் வருகிறார். சத்தம் மொத்தம் 25:6. அதோ மணவாளன் வருகிறார். அப்ப வருகிறான்றப்ப ஆயத்தமா இருக்கணும். ஓடுறதுக்கு, போய் கதவை தட்டுறதுக்கு, ஓடுறதுக்கு. எப்படி அது? எப்படின்னா என்னோட கூட சேர்ந்து கொண்டு அப்போஸ்தலர் 12 போங்க. அப்போஸ்தலர் 12 11 இருந்து 16 வரைக்கும் பாருங்க. பனிரெ 11 இருந்து 16 வரையுமா பிரதர்? ஆமா. பக்கம் 179, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல். பக்கம் 179, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று
நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டு இருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். இந்த சம்பவத்துல என்ன பாக்குறோம் நம்ம? பாக்குறோம் பேதுரு விடுதலையானது. தேவன் ஆண்டவர் எப்படி அவரை விடுதலை ஆக்கணும்ன்றது பேதுருக்காக எல்லாரும் ஜெபம் பண்றாங்க பிரதர். பேதுருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. பேதுரு அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு பேதுரோட அந்த கதவை தட்டுற சத்தம் அந்த பொண்ணு மட்டும் கேக்குது. ஏன் அது பொண்ணு மாத்திரம் எப்படி பேதுருன்னு தெரிஞ்சுட்டுது? அந்த சத்தம் கேட்டுட்டு விசுவாசிச்சது அதனால பேதுருன்ட்டு, அதனால மட்டும் தெரியும். பேதுருடைய சத்தத்தை அவன் நல்லா அறிந்திருக்கா. முக்கியமா அங்க எதுக்கு ஜெபம் பண்றாங்க? பேதுருக்காக தான் விடுதலை வரணும்னு சொல்லிட்டு தானே பிரதர் ஜெபம் பண்றாங்க. அப்ப அதுக்காக ஜெபம் பண்றப்ப ஒரு சத்தம் வர்றப்ப பேதுரு சத்தத்தை வரைஞ்சிருந்தா. ஆனா அவன் எப்படி பேதுருக்காக நம்ம ஜெபம் பண்றப்ப தேவனை செய்யறார்? நம்பிக்கை நம்பிக்கை இல்ல, விசுவாசம் நம்பிக்கை. அந்த விசுவாசம் ஒண்ணு. அந்த விசுவாசத்தினால அவன் என்ன பண்றாவோ அவ்வளவு சந்தோஷம். பேதுரு தான் சாதிக்கிறான். ஓடுறா, போய் கதவண்ட ஓடுறான். ஒட்டு கேட்டு கதவை திறக்கல, திரும்ப வரா. பாருங்க அவளுக்கு என்ன உற்சாகம். நான் அந்த பேதுரு வரான்னு நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோமோ அந்த காரியம் தேவன் செய்ய ஒரு உற்சாகம். அதே போல நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? இந்த எஜமான், அந்த ஊழியக்காரர் எதற்காக காத்திருக்கிறாங்க? எஜமான் வருவாரு எதிர்பார்க்கறது. அப்ப அந்த எதிர்பார்ப்பு, அந்த சந்தோஷம் இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பு சந்தோஷம் இருக்கணும். அப்போ எஜமான் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்க மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், அப்படி இருக்கணும் அப்படின்னு. எஜமான் வரும்போது விழித்தவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரே பாக்கியவான்கள். அப்ப இங்கேயும் தூங்கி இருக்கிறவங்க இருப்பாங்க. பின்னால எல்லாம் சொல்றாரு, விழிக்கிறதுனா என்ன, தூங்கி இருக்கிறான் என்னன்ட்டு. விழித்திருக்குது தூங்கி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? விழித்திருக்கிறதுதான் the spirit of God கூட இருக்கிறது. தூங்குறதுங்க ஒரு ரெகுலர் மாதிரி ட்ரெடிஷன் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைஃப்ல, இந்த வேர்ல்டு. சரி, வேற யாரும் சொல்லுங்க. படத்தை பத்தி பாக்குறது கிடையாது. விழித்திருக்கிறது இந்த நேரத்துல அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லி விழித்திருந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறது. விழித்திருக்கிறது நினைவோட இருப்பாங்க. தூங்கும் போது அந்த நினைவு இல்லாம இருப்பாங்க. இல்ல, நம்ம சரீரம் தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம ஆத்மா எப்பொழுது விழித்துக் கொண்டு இருக்கிறது. வேற யாரும் சொல்லுங்க. வெரி குட் பிரதீப். சமயங்களில் என் ஆத்துமா என் உள்ளந்திருதியங்களை உணர்த்தும் தாவீது சொல்லுவான். உள்ளத்துல அந்த வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கணும். பிரதீப், you unmuted. சொல்லுங்க. சரி, எனக்கும் சரி, அழகான வசனம் இது போட்டிருக்கிறார் தேவன். எழுதி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எழுதி எடுங்க எல்லாரும். ரோமர் 13 11 12 பாருங்க. ரோமர் 13 11 12. ரோமர் 13 11 12. பக்கம் 222. வினோதி படிங்க. பக்கம் 222. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11 12. 11 12.
நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அப்புறம் வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். அதுதான் விடுத்ததுன்னா அதுதான் துர்இச்சைகளுக்கு. திரும்ப அந்த வசனம் வாசிங்க, அருமையான வசனம். துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. இந்த துர்இச்சைகள் வந்து என்ன ஆகும்? நம்ம என்ன நோக்கமா அது மறந்து போயிடும். துர்இச்சைகள் வந்தாலே நம்ம அழைத்தவருடைய அந்த நோக்கத்தை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை விலகி போயிடுவோம். இதுதான் தூங்குறது, நித்திரை ஆயிடுது. நம்ம தேவன் நம்ம அழைத்த அழைப்புக்கு நாம் தூங்குகிறோம் என்றால் இதுதான். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு என்னென்ன சொல்றாரு? களியாட்டு, வெறி, நிறைய காரியம், காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள். டாக்டர் போனா ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு ஒன்னா பாப்பாரு. அது மாதிரி இந்த வசனத்தை நம்ம ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்க்கணும். நம்மகிட்ட என்னென்ன இருக்கு, இதுல ஏதானு இருக்கா, இருந்தா நாம் சரி, இல்லைன்னா தூங்குறதுலதான் காணப்படுவோம். அப்போ இங்க பாருங்க, ஒரு எஜமான் வராரு. இந்த சம்பவத்தை நல்லா பார்த்துனே வாங்களேன். எஜமான் வராரு, வரப்ப ஓடி போய் கதவை திறக்கிறான். பாக்கியவான்றார். எப்படி? ஊழியக்காரே பாக்கியவான்கள். வரும்போது விழித்திரளா காணப்படுற ஊழியக்காரே பாக்கியவான்கள். இப்ப எஜமான் வர இப்ப எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கணும். கரெக்ட். எபிரேயர் 12 14b. எபிரேயர் 12 பக்கம் 310. எபிரேயர் 12 பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பரிசுத்தம் இல்லாமலும் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் கர்த்தரை யாவே தேவனை தரிசிப்பதில்லையே. முடியாது. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் முடியவே முடியாது. 1 பேதுரு 1:13 என்ன சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 1:13. 13 15 வரைக்கும் 16 வரைக்கும் வாசிங்க. 1 பேதுரு 1:13 16 வரைக்கும், குறிப்பா 13 வசனம். பக்கம் 317. 1 பேதுரு 1:13 14. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து யாஸ்வா மேசியாவை வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ இருள்ல இருக்கிறது வெளிச்சத்துக்கு வித்தியாசம் நல்லா தெரியுதுல்ல? அல்லது விழித்திருக்கிறது தூங்குறது வித்தியாசம் தெரியுதுல்ல? தெரியுது பிரதர். நாம் சத்தியத்துக்கு தூங்கி கொண்டிருந்தோம் ஆகில் நாம் தூங்கி கொண்டுதான் இருப்போம். இப்ப பாருங்க, இந்த ஒரு இன்சிடென்ட் ஓடி தரக்கிற பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்களுக்கு டக்குன்னு இப்போ போய் ஒரு எஜமான் வராருன்னா நம்ம போய் கதை தரனா என்ன பண்ணுவோம்? உள்ள அவர் வந்த உடனே புதுவா உலக பிரகாரமா வந்த உடனே அப்படி சேர்ல சாஞ்சிப்பாரு, ஒரு ஃபேனை போடுவாங்க. பெரிய எஜமான்னா பெரிய ஷூவை கட்டி விடுவாங்க,
எல்லாம் இது பண்ணிட்டு அவருக்கு சாப்பாடுலாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, உலக பிரகாரமா அப்படித்தானே. இங்க என்ன நடக்குது பாருங்க, அவர் அறை கட்டி கொண்டு, யாரு எஜமான் வராரு, அவர் அறை கட்டி கொண்டு அந்த பாக்கியவதிகளை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அந்த பாக்கியவதிகளுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சொல்றது யாரு? ஆண்டவராகிய ஆஷ்வாமேசியம். சரி, இப்போ இந்த ஆயத்தமா இருக்கிறது, அவர் வருகைக்கு வரப்போறாருன்னு தெரியுது. அப்ப தெரிஞ்சிட்டு எப்படி இருக்கணும்ன்றார். முதலாம் வருகையில அவர் ஒண்ணு செஞ்சார். என்ன, அறையை கட்டின்னு என்ன பண்ணாரு? பாதங்களை கழுவினாரு, தாழ்த்தினார். சரி, ஆண்டவருடைய முதலாம் வருகையை அறிவித்தது யாரு? பாப்திஸ்மம் கொடுக்கிறார் யோவான், ஞானஸ்நானகர் யோவான். இல்ல, சகரியா. கொஸ்டின் சொல்லுங்க பிரதர் இன்னொரு தடவை. ஆண்டவருடைய முதலாம் வருகையை குறித்து மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாட்டு தீர்க்கத்துக்கு நிறைய பேர். ஆமா, மீகா, அப்புறம் இது மோசேஸ் கூட சொன்னாரே, பிலாமியன். மோசே இல்ல, முதல்ல மோசே எல்லாரும் சொல்லிருக்கிறாங்க. அப்போ அவருடைய முதலாம் வருகை அறிவித்தது யாரு? யூதர்கள். ஆனா முதலாம் வருகையில் அவர் கோட்டை விட்டது யாரு? யூதர்கள் தான். ஏன் ஆயத்தமா இல்ல? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்போ முதலாம் வருகையை அறிவித்த யூதர்கள் அவர் முதலாம் வருகையிலே வந்த போது அவரை கோட்டை விட்டார்கள். இப்போ இரண்டாம் வருகை அறிவிக்கிறது யாரு? சபையாகிய நாம். அப்ப நமக்கு என்ன பண்ணிருக்காரு தேவன்? அதிகமா கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு கொஞ்சம் தான், ஒரு ஏற்பாடு தான், நமக்கு 2 ஏற்பாடு. அவங்களுக்கு என்னது? மிருகாட்டுக்குட்டி. நமக்கு பரிசுத்தாவி. நமக்கு பரிசுத்தாவி. வெரி குட், நமக்கு பரிசுத்தாவி. அப்போ இப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணாங்க? கோட்டை விட்டாங்க. நம்ம ரெண்டாவது வருகிற நம்ம கோட்டை விடக்கூடாது. ஆனா ரொம்ப அசால்ட்டா இருப்போம், இல்ல நம்ம பரிசாவி இருக்கு அப்படின்ட்டு. யூதர்கள் பாத்தீங்கன்னா நீங்க வந்தா கெட்டிக்காரங்க, எல்லாத்துலயும் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்களே கோட்டை விட்டாங்க. ரோமர் 11 எச்சரிக்கிறார். அவங்க சுபாவத்தோடு ஒளிவ மரம், நம்ம காட்டு ஒளிவ மரம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒட்டப்பட்டிருக்கிறோம் நினைப்புல இருக்கணும். திமிரு பிடிச்சாலே கூடாது. தாழ்மை வேண்டும். எங்களால் ஏதாவது ஆகும் என்பது போல யோசிக்கிறது நாங்கள் தகுதியான. எங்கள் தகுதியோ யாவே தேவனால் மாத்திரம், அவருடைய குமாரனும் எங்கள் அன்பு ஆண்டவராகிய யாஷுவா மேசியா மூலம் மாத்திரம் உண்டாயிருக்கு என்று அறிக்கையிடணும். அந்த சிந்தை இருந்துட்டே இருக்கணும். கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இது உங்களால் உண்டானதுல இது தேவனுடைய ஈவு. அப்ப இந்த உணர்வு இருந்துட்டே இருக்கணும். முதல் வருகையை அறிவித்தவங்க அவரை கோட்டை விட்டாங்க. முதல் வருகையில் அவர் வந்தப்ப என்ன பண்ணாரு? அறையை கட்டி கொண்டு பாதங்களை கழுகினார். 2ஆம் வருகையில வரப்ப என்ன பண்ணாரு? நமக்கு செய்வார். ஏன் வெளிப்படுத்த சொல்றார்? ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்னோட போஜனம் பண்ணுவான். பாருங்க எவ்வளவு பாக்கியவீரர்களா ஆக்குறா பாருங்க அந்த ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு. அவர் 2ஆம் ஞாமத்திலாவது 3ஆம் ஞாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். எப்படி இருக்க கண்டால்? வெளிச்சத்துல இருக்கணும். அப்படியே சிந்தையோட
திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாறுங்கள் என்றார். இந்த வசனத்துல பாக்குறப்ப என்னங்க நமக்கு தோன்றது? திருடன் வருவான் அப்படின்னும் போது அந்த எஜமான் எவ்வளோ தன்னோட திங்ஸ் எல்லாம் பாதுகாப்பா வச்சுட்டு திருடன் வருவான் அப்படின்னு தெரிஞ்சா இப்போ நம்ம என்ன பண்ண பொதுவா இப்ப திடீர்னு இங்க இஸ்ரேல் இங்க இந்த போர் நடக்குது, ஈரான் போர் நடக்குது. உடனே நம்ம என்ன பண்றோம்? நிறைய பிரச்சனை மாற உடனே அதோ வந்துருது, வருகை சமீபமாயிடுது. டவுன் த செஞ்சுரிஸ் ஒவ்வொரு நூற்றாண்டுல இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. அது வந்த உடனே ஐயோ அந்திகிறிஸ்து வந்தாச்சு. அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஒன்னே ஒண்ணு நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்லிருக்க மத்தேயு 24 அத்திமரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபம்தான். அந்த நாள் கிடையாது. இந்த நாளை வச்சு கெஸ் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு பிரசங்கம் ஓடுது. இதனால என்ன ஆகுது சொல்றாங்க, சதாம் ஹுசைன் வந்தப்ப அப்படிதான் சொன்னாங்க. ஒவ்வொரு ஸ்டைலையும் சொல்றாங்க. இவங்க கேட்டு 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 என்ன ஆகுது மனுஷனுக்கு? புலி வருது சொல்லி கோட்டை விடுறது பிசாசோட தந்திரம். இந்த மாதிரி பிரசங்கம் அது கிடையாது. அந்த நாள் இந்த நாள் சொல்லவே முடியாது யாராலையும். ஒண்ணு இஸ்ரேல் தேசம் ஸ்தாபிக்கப்பட்டது, அத்திமரம் துளிர் விட்டது. அப்ப சமீபம் அவர் வாசலருக்கே வந்திருக்கிறார் அறியுங்கள். வசனத்துக்கு மீட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம கெஸ் பண்ணி சொல்லவே கூடாது. யாரான ஒருத்தர் கெஸ் பண்ணாங்கன்னா ஜாகிரதையா இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தம் எப்படி? இந்த நாள் தான் எனக்கு ஒன் டே அட் அ டைம் ஒரு பாட்டே இருக்கு. இந்த நாள் வரலாம். இஸ்ரேல் தேசம் வந்தாச்சு, அது பிறகு இந்த நாள் வரலாம். இவன் அவங்க கூட்டா போடுவான், அதை நடப்பான், இதெல்லாம் வேண்டாம். இந்த நாள் இந்த ராத்திரில வரலாம். அதான் அவங்க சொல்றாரு. அந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம் ஒரே பிரசங்கம். பிரசங்கி யாரு நமக்கு? ஆண்டவர் தான் பிரசங்கி. மெய்யான பிரசங்கி அவர் தான். அவர் வார்த்தைக்கு மேலான வார்த்தையே கிடையாது. அழகா சொல்லிட்டார். அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். அதான் சொல்றார், எனக்கே தெரியாதுட்டார். நீங்க நினையாத நேரத்தில் வருவார், ஆகையால் ஆயத்தமாயிருங்கள். அப்போ ஆயத்தமாயிருங்கள். அப்ப எஜமான மட்டும் அதை கொடுத்துட்டு போயிருக்காரு, தாளந்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. அங்க என்ன சம்பவம் பாக்குறோம்? சரி, அது போறதுக்கு முன்னால இன்னொரு காரியம் சொல்றாரு. எப்படி இருக்கும் பூமி நம்மளை சுத்தி, அது ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு அறிகுறி கொடுத்திருக்காரு. மத்தேயு 24 அதிகாரம் 37 அவசரமா பாருங்க. ஒரு நிமிஷம் சொல்றேன். மத்த 24 அதிகாரம் 37 இருந்து 42 வரைக்கும் பாருங்க. மத்தேயு 24 அதிகாரமா பிரதர்? 24 அதிகாரம் 37 இருந்து 44 பாருங்க. 44 வரைக்கும். 44 வரைக்கும். பக்கம் 38 மத்தேயு 24 அதிகாரம் 37 வசனம் முதல். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே
நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். பாக்கியெல்லாம் அப்புறம் படிச்சுங்க. அப்போ இங்க எப்படி இருந்தாங்க அவங்க? பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார். ஆயத்தம் இல்லாமல் இருந்தார். நோவா காலத்துல இருந்த மாதிரி. அப்ப என்ன நடந்தது? ஆக்சுவலா நோவா என்ன பண்ணார்? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். மழை வருதுட்டு. என்ன பண்ணாங்க? நிர்விசாரம். நோவா சோர்த்து போனாரா? இல்ல. அவர் செய்தார். லூக்கா 17 அதிகாரம் அங்க 28 இருந்து பாருங்க. 28 30 வரைக்கும். லூக்கா 17 அதிகாரம் 28 30. பக்கம் 109 லூக்கா 17 அதிகாரம். பக்கம் 109 லூக்கா 17 அதிகாரம் 28 வசனம் முதல். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்போ என்ன எப்படி மனுஷகுமார் வரப்ப எப்படி இருக்குன்றாரு? நோவா காலத்தை போல, சோதோம் கொமோரா அழிந்தது போல. லோத் என்ன சொன்னாரு? இந்த பூமி அழிக்க போகிறான்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் சொன்னது எப்படி இருந்தா? அவங்க கட்ட போறவங்க மருமகனமா இருக்கு. அவனுக்கு பைத்தியமா இருந்தது அவர் சொன்னது. அப்படிதான் நம்ம சத்தியத்தை சொல்றப்ப நம்ம சோர்வை நம்ம பார்த்து ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா சோர்ந்து போய கூட எரேமியா காலத்துல பாருங்க, சொல்லி பார்த்தாரு, ஏத்துக்கல. அவரை தூக்கி துறவுல போட்டாங்க. சோர்வடையவே கூடாது. நமக்கு கொடுத்திருக்க தாளந்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அது என்ன தாளந்து கொடுத்துருக்காது அதை பயன்படுத்தணும். புதைச்சி வைக்க கூடாது. புதைச்சி வச்சேன்னு பார்த்து என்ன சொல்றாரு? சோம்பனும் பொல்லாதவனுமான ஊழியக்காரனே, அவன் எங்க தள்ளி போடுங்கன்றாரு? பற்கடிப்பும் இருக்கிற இடத்த புறமான தள்ளி போடுங்கன்ற. அப்ப நாம் ஆயத்தமா இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் அவங்க 2 பேருடைய நாமத்தின் மகிமைக்காக, பிதாவுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் குமாருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் நாம் அவர்களை செய்ய வேண்டும். ஆண்டவர் வர வரைக்கும், எப்படி வெள்ளம் வர வரைக்கும் நோவா எதை பிரச்சனை பண்ணாரு? தேவார்த்தை தான் சொன்னார், தேவார்த்தை அறிவிச்சார். லோத்து அதுதான் செஞ்சாப்பல. மோசை எவ்வளவா சொன்னாங்க, ஜனங்களை பார்த்து கேட்கல. அதேதான். அப்ப இந்த காலத்திலேயும் நாம் எப்படி இருக்கணும்? ரோமர் 13:11 வாசிச்சோமே. 13:11 என்ன வாசிச்சோம்? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் அறிந்தவர்களாய். கடந்த காலத்து நித்திரை காரியங்களை செய்திருந்தோம், நித்திரையாய் செய்திருந்தோம். இனி அதை விட்டு எழுந்திருக்க வேண்டும். எழுந்து பிரகாசி ஒளி உன்னிடத்தில் வந்தது என்று சொல்லியிருக்கு. அப்ப இனிமேல் நமக்கு காலம் தாழ்த்தவே கூடாது. ஆயத்தமா இருப்பதுதான் இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிறார். இந்த முழு பகுதி நம்ம லூக்கால பார்க்க முடியல, என்ன நேரம் இல்லை. ஆனா அங்க என்ன சொல்றாரு? இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க ஜனங்க? இன்னைக்கு சபையார் எப்படி இருக்கிறாங்க? பெண் கொடுத்தல், பெண் எடுத்தல், களியாட்டம், ஹோட்டலுக்கு போய் நல்ல முக்குன்னு முக்கிறது. நம்ம என்ன தேவையோ அதான் செய்யணும். எவ்வளவு இன்னைக்கு விரயமா செலவு பண்றாங்க. ஒரு கல்யாண விருதுக்கு போனா கூட என்ன தேவையோ அதை எடுத்து சாப்பிடணும். சும்மா எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேஸ்ட் பண்றோம். இதெல்லாம் பெருந்திண்டி.
நிறைய காரியங்கள் அதுதான் ஈடுபட்டு இருக்கிறோம். கல்யாணத்துக்கு போற தப்பு நான் சொல்லல, போக வேண்டாம்னு. ஆனா நிறைய பேர் பாருங்க என்ன தேவ காரியத்தை இருக்கப்பா இதை விட்டுட்டு போவாங்க. அதுல தேவன் பிரியப்பட மாட்டார். உன்னை ஒரு இடத்துல சத்தியத்தை சொல்ல உன்னை அனுப்புறப்போ அதுக்கு போ. ஒரு ஒரு ஆத்மாவுக்கு தேவையா இருக்குது, ஒரு அழைப்பு வருது. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பெருந்தண்ணி கிடையாது. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் உறுதிப்படுத்தி அதுல நிலைநிற்க வேண்டும். இது இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் எப்படி இருந்தோம்? நம்ம கையில விளக்கு இருக்குது, ஆனால் அதன்படி செய்யாதிருந்தோமானால் அநேக அடிகள் அடிக்கப்படுவோம். நமக்கு தேவன் அருமையா பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம் அதை வைத்து நம்மை பாடு பண்ணோம். தூசிகள் உதறியே தூய்மை அணிந்து இடுவோம், நம் தூய மேசியாவை காண, நம் தூய மேசியாவை காண, நம் தூய மேசியாவை காண. ராஜாதிராஜன் மனுஷ குமாரன் வேகம் வருகின்றாரே. அவருக்காக நாம் ஆயத்தமா இருக்கணும், காத்திருக்க வேண்டும், அவர்களை அன்பு கூற வேண்டும், அவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும், வசனத்துல அவருடைய அடிச்சுகளை நினைத்திருக்க வேண்டும். விஜயாஸ்வர ஜெவமான சொன்ன என்ன சொன்னாங்க? ஒரு வார்த்தை சொன்னாங்க, சத்திய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறதால் அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. 37ஆம் சங்கீதம் 36ஆம் வசனம். இப்ப நம்ம இருதயத்துல சத்திய வேதம் இருக்குதா? நம்மளோட நடைகளை பிசக மாட்டோம். இருக்குதா? காமிச்சு வேஷதாரிகள் அர்த்தமாக நம் வேஷங்கள் கிழிக்கப்படும் ஒரு நாளைக்கு. ஏன்னா 12ஆம் அதிகாரம் சொல்றார், லூக்கா 12 வெளியாக்கப்படாத 2ஆம் வசனம், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நீ இருளில எதை செய்கிறாயோ அது பகிரம் வெளியில வரும். நீ அந்தரங்கத்துல நீ நற்கிரியைகளை செய்தால் பிதா கனப்படுத்துவார். அந்தர்களை கிரியைகளை கெட்ட கிரியை செய்து போர்வையை போத்தி கொண்டு நீ நல்ல மனுஷனா நடிச்சனா ஒரு நாள் வரும். அந்த நாள் உனக்கு வித்தனமான நாளை காணப்படும். தேவ கோபாக்கினை வந்து இறங்கும். மனுஷனுக்கு முன்பாக நம்ம நடிக்கலாம், ஆனா தேவனுக்கு ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு நாளும் மறைக்க முடியாது. அவர் நமக்கு கொடுத்திருக்க தாளந்தெல்லாம் எப்படி வந்தது? அவர் குமாரன் சரீரத்தில் பட்ட பாடுகளினால், குமாரன் தன் ஜீவனையே கொடுத்ததுனால அது துச்சமாக எண்ண வேண்டாம். எபிரேயர் 6:4 வாசிக்கிறோம், 10 வாசிக்கிறோம். எப்படி தேவகுமாரனை காலின் கீழ் போட்டு மிதிப்பது சமாதானம். ஆகையால் பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை நாம் வைத்துக்கொண்டு நம்மை சரி செய்து கொண்டு அந்த தாளந்தை பயன்படுத்துவோமாக. தேவனும் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கோணத்திலும் மகிமைப்படுவார்களாக. இதுதான் நமக்கு அழைப்பு. நம்ம எந்த செஞ்சாலும் முதல்ல, ஏன்னா அங்க சொல்றாரு லூக்கா 12:34 35:6 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்ம பொக்கிஷம் யாரு? பரலோகத்தில் வந்ததே, இப்போ எங்க அங்க வைக்கப்பட்டிருக்கிறதே அதுதான் அந்த பொக்கிஷம். அந்த ஒரு பொக்கிஷம் ஆண்டவராக யாசுவா மேசியா, அவரையே பிடித்துக் கொள்வோம், அவரையே தியானிப்போம், அவரோடு கூட அவர் ரகசியங்களை அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.